புரியுதா? அமாங் இங்கிலீஷ் பைபிள் தானே, அமாங்ன்ற வார்த்தை இருக்குதா? இப்போதான் தேடுறேன். அமாங் எத்தனை வருஷம் அந்த அமாங்ன்ற வார்த்தை? ஐ திங்க் 25 அமாங். இன் 25 ஸ்க்ரீனில் பாருங்கள். ஹலோ, ஸ்க்ரீனில் அமாங் யாருக்குள்ளே இருக்கிற, யாரோட உட்காந்துருக்கிற? இப்போ யாரோட உட்காந்துருக்கிறேன்னு கேட்டேன். யாருக்கு பக்கத்தில், யாருக்கு முன்னால் நிற்கிற? இப்போ நீ என் கூட எதுக்கு முன்னால் நிற்கிற? நான் எங்கே நிற்கிறேன்? உங்க கூட தான். ஆனால் இதுக்குள்ளேயே 2 இருக்குது, தெரியாது. நாள் வரும், சொல்லுங்கள், அறுப்பு காலம். கரங்களை உயர்த்தி, அது எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு. நான் அதுக்கு விதிவிலக்கு அல்ல, நான் தப்பிக்க முடியாது. அறுப்பு காலத்தில் பரவாயில்ல, ஸ்டீவன் பாவம் ரொம்ப நாள் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப ஓடி ஓடி வந்திருக்கிறாரு, அவர் பிற மார்க்கத்துக்கு வந்தார், எனவே அவருக்கு ஒரு விதிவிலக்கு. அப்படி கிடையாது, யாருக்கு விதிவிலக்கு அல்ல. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு 3 காரியங்களை திரையில் போடுவார்கள், அதை நீங்கள் பாருங்கள். நம்பர் ஒன் பிளான்ட் டுகெதர். ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. 2 தனி குடிக்குதா? 2 தனி குடிதான் கேட்டேன். 2 எந்த நிலத்தில் தான் இருக்குது? இந்த நிலம் சத்தமா? ரைட். 2 பேருக்கும் வேலி அடிச்சிருக்காங்களா? 2 பேருக்கும் அங்கே பாதுகாப்பு இருக்குதா? 2 பேருக்கும் ஒரே ஊழியக்காரனா, 2 வேற ஊழியக்காரனா? 2 வளருதா? ப்ராக்ரஸ் சொல்லுவாங்க. பாஸ்டர் நாங்கள் எவ்வளோ வளர்ந்துக்கும் தெரியுமா? நீ என்ன நினைக்கிறீங்க? ஆண்டு இல்லைன்னா எனக்கு நான் இந்த வளர்ச்சி வந்திருக்குமா? வளர்ச்சி முக்கியம் இல்லை, அறுவடை தான் முக்கியம். எனக்கு செய்தே சொல்கிறேன். இட் இஸ் நாட் ஹவு மச் ஐ ப்ராக்ரஸ், நான் எவ்வளோ வளர்ந்துருக்கேன் என்பது முக்கியம் அல்ல, அந்த அறுவடையின் காலத்தில் நான் வந்து நிற்கணுமே. சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்போம். 3வது, 2மே ஒரே ப்ராசஸ் தான். தமிழில் புரியல, ப்ராசஸ் நடைமுறையா? அந்த 2க்குமே இதுக்கு ஒரு ப்ராசஸ், அதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இல்லை, 2 பேருக்குமே ஒன்று தான். கவனிங்க, இந்த ப்ராசஸை அதை நடைமுறைப்படுத்துவது, நல்லா கவனிக்கணும், இந்த ப்ராசஸ் நடைமுறைப்படுத்துவது கதிரும் பதரும் தான். கதிர் சேர்க்கப்படுகிறது, பதர் சுட்டரிக்கப்படுகிறது. எல்லாம் கரங்களை உயர்த்தி செயல்முறை சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வேகமாக சொல்கிறேன். உண்மையான விசுவாசி கனி, போலியான விசுவாசி பதர். படிங்க எல்லாரும். விதைப்பவர் எப்படி தெரியும்?